அனைவருக்கும் வணக்கம். 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 இப்போ இந்த மாலை வேளையில் என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஆர்வலர்களும் சரி, நம்ம டீமில் இங்கே திருவாடனை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்டி ஆர்வலரும் சரி, இப்போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே எடுத்தோன்னே ஆர்டிஐ தான் பதிவு பண்ணுறீங்க. அது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம மக்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இருக்கவங்க மட்டும் இல்லை, கூட இருக்கவங்க மட்டும் இல்லை, அலுவலர்களே கேட்கக்கூடிய கேள்வி அதுவாக இருக்குது. இப்போ ஒரு மின்சாரம் பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு சாலை பிரச்சனை இருக்குது, ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னா ஒரு மனு போடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. எல்லாத்துக்குமே ஆர்டி எங்களை ஏன் வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு தோரணையில் தான் அவங்க கேட்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நம்ம பதில் வந்து நம்ம மூத்தவர்கள் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்கலாம். எதுக்காக ஒரு பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு பெட்டிஷனோ, இல்லை போய் வரிசையில் நின்று ஒரு கலெக்டரை பார்த்து மனுவோ, இல்லை இப்போ தண்ணி வரலான்னா ஒரு பிடிஓட்ட மனுவோ கொடுக்காம எதுக்காக நீங்கள் பொது தகவல் அலுவலருக்கு ஆர்டிஐ போடுறீங்க? அதாவது ஒரு நோய் இருக்குதுன்னா இந்த நோய் சரியாகணும்னு சொல்லி நம்ம டாக்டர் போய் நின்னா சரியாக வராது. அந்த நோய் காரணம் அறியணும். அந்த நோய்க்கு என்ன இதுக்கு மாதிரி நடந்திருக்குது, என்ன காரணத்துக்காக நோய் வந்திருக்குது, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. அது இப்போ பைப்பில் தண்ணி வரலன்றீங்க, தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஆமாம், தண்ணி வந்துடுது, திரும்ப தண்ணி வரல, அது ஒரு நாள் வரும், அடுத்து ஒரு வாரம் வராது, ஒரு மாதம் கூட வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் வரல, என்ன பண்ணுவீங்க? திரும்ப தண்ணி கொடுக்க போய் பேசி மறுபடியும் மனு கொடுப்போம். அதுக்கு நம்ம நிரந்தர தீர்வு காணணும். ஆமாம், ஒன்று போரில் தண்ணி இல்லையா, இல்லை மோட்ரு சரியாக தள்ளலையா, இல்லை இவனுக்கு வேணும்னே போடாமல் இருக்காங்க மோட்டரை, போரே போடலையா, போர் போட்டு மோட்டரே இல்லையா, இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி மக்கள் எல்லாமே கேட்குறதுக்கு இப்போ நம்மகிட்டே கேட்பாங்க. இவன்கிட்ட ஏதாச்சும் போய் கேட்டால் இவன் ஆர்டிஐ போட சொல்லுவான், எதை கேட்டாலும் ஆர்டிஐ போட சொல்லுவான். இபி ஆர்டிஐ போடு, ரேஷன் கார்டு ஆர்டிஐ போடு, பட்டா ஆர்டிஐ போடு. இவன் வந்து எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொல்கிறானே, ஆர்டிஐக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே நிறைய பேர் நம்ம ஊர்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ சொன்னதான், இந்த பைப்படியில் உங்களுக்கு தண்ணி நிரந்தரமாக வரணும்னா அந்த முக்கிய நோய் என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அதை கிளம்பணும் முதல். அதுதான் ஆர்டிஐ போட்டு மோட்ரு எப்போ மாட்டினது, மீட்ரு இருக்குதா இல்லையா, எந்த கம்பெனி, எவ்வளோ ஹெச்பி சொல்லுவான். பக்கத்து 2 தெருக்கு வந்து 4வது தெருக்கு வரமாட்டேன்னு. அப்போ ஹெச்பி எவ்வளோ ஃபோர்ஸில் தள்ளும், டேங்கு கெப்பாசிட்டி எவ்வளோ வச்சுருக்க, டேங்க் எப்போ வாங்கினது, தண்ணி சுத்தமாக வரணும், டேங்கை கழுவுறியா, இது எல்லாத்தையும் கேட்டு அவர் பதில் சொல்லிடுவார். நீங்கள் தண்ணி வேணும்னு சொல்லி மணி கொடுத்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் வரும் உங்களுக்கு. புரியுது. சுத்தம், சுகாதாரம், நிரந்தரம் எல்லாமே அந்த ஆர்டிஐயில் தான் இருக்குது. ஆமாம். இப்போ கூடுதலாக நீங்கள் ஆர்டிஐயில் அந்த தண்ணியை நீங்கள் பரிசோதனை செஞ்சீங்களான்னு கூட கேட்கலாம். ஆர்டிஐயில் உங்கள் தெருக்குழாயில் வர தண்ணியை பரிசோதனை செஞ்சீங்கன்னா அந்த பரிசோதனை கடைசியாக எப்போ செஞ்சீங்க அதோட அறிக்கை கொடுங்க. இந்த தண்ணி குடிக்கிறதால எங்களுக்கு உடல்நல சீர்கேடு ஏற்பட்டால் சம்மந்தப்பட்ட நிர்வாகம், குடிநீர் நிர்வாகம் பொறுப்பேற்குமான்னு கூட கேட்கலாம் நீங்கள். ஏன்னா கிளியர் தண்ணியை குடித்தா எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, வயிற்றால போகுது, இல்லை வேறு ஏதாவது இயற்கை உபாதைகள் இருக்குதுன்னா அந்த தண்ணியை குடிச்சு தான் வந்திருக்கிறத டாக்டர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் தண்ணிக்கான சான்றே கேட்கலாம் நீங்கள். அதாவது நம்ம வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அந்த ஒரு வேலை மட்டும் பத்தாது, ஒரு நிரந்தர சரி பண்ணுறதுக்கான தீர்வு தான் நமக்கு ஆர்டிஐன்றது. இது தண்ணிக்கு இல்லை, எடுத்துக்காட்டுக்கு நம்ம தண்ணியை சொல்கிறோம். இது மாதிரி எல்லா துறைகளுமே தமிழக அரசின் கீழ் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் ஆர்டிஐ பயன்படுத்தலாமோ அங்கே எல்லாத்துலேயும் நோயை கண்டெடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மருந்து கொடுக்கணும். இப்போ ஆர்டிஐ போடுறீங்க, மோட்டர் ரிப்பேராக இருக்குது, நீங்கள் தண்ணி வரல ரிப்பேரான மோட்டர்லேருந்து எப்படி உங்களுக்கு தண்ணி வரும்? சரி, நீங்கள் ஆர்டிஐ போட்டது தான் உங்களுக்கே தெரியுது மோட்டர் ரிப்பேராக இருக்குது. அப்போ தான் நீங்கள் மனு கொடுக்கணும், இந்த மோட்டர் இத்தனை நாளாக ரிப்பேராக இருக்குது. ஆர்டிஐலே உங்களுக்கு வந்து மோட்டர் ரிப்பேரில் இருக்குன்னு பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு காரணம் சொல்லணும். உங்களுக்கு ரிப்பேராக இருக்குன்னா அடுத்த கேள்வி நம்ம கேட்போம், அவங்களுக்கு தெரியும் எத்தனை நாளாக ரிப்பேராக இருக்குது, எத்தனை வருஷமாக ரிப்பேராக இருக்குது. அப்படி இருந்தால் ஏன் வேணாலும் பார்க்காம இருக்கீங்க? அடுத்தடுத்து செயின் மாதிரி இழுத்துக்கிட்டே போகும்போது அனுமான நாள் மாதிரி எது? அப்போ நிதி இல்லையா பஞ்சாயத்தில்? நிதி ஏன் கொடுக்கல? அப்போ அரசு உங்களை கண்டுக்கலையா இந்த ஊராட்சியை? அப்போ மாநில அரசு வழங்கக்கூடிய இந்த நிதியாண்டுக்கான மானியம் எங்கே போகுது? அதாவது ஒரு வேலைக்கு ஈஸியாக முடிச்சுட்டு அவங்க விட்டுருவாங்க, இவனை விட்டால் அவன் எங்கேயோ இழுத்துட்டு போய் விட்டுருவான் அப்படின்றது. அதனால் அந்த பிரச்சனையை தீர்க்குறாங்க. இதுதான் வழின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது வந்து நடந்திருக்கான்னு கேட்டால் இந்த மாதிரி போட்டதுனால தான் ஊரில் முக்கால்வாசி வேலை நடக்குது. சரிங்களா? அதுக்கு தான் நாங்கள் எதுக்கெடுத்தாலும் ஆர்டிஐ எடுப்பது. அதான் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த வேலையை செஞ்சு கொடுக்குன்னு சொன்னால் அந்த வேலையை சில சமயம் செய்வாங்க, சில சமயம் செய்யாமல் விட்டுருவாங்க. ஆனால் நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் தர வேண்டியது அவங்க கடமையாயிருது. கண்டிப்பாக இதுவும் கடமை தான். ஆனால் இதை செய்யாமல் அது வந்து பதில் கொடுக்குறது மட்டும் கடமை இல்லை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் அதில் அடங்கிறது. ஓகே, அந்த கேள்வி இல்லை. கண்டிப்பாக. இப்போ அந்த மனுக்கள் கொடுக்குறோம்ல, அதை கையாளக்கூடிய மெத்தடும் இப்போ ஆர்டிஐ கையாளக்கூடிய மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஏன்னா இது ஆர்டிஐக்கு நம்ம பொது தகவல் அலுவலர்னு சொல்லிட்டு தனி அலுவலரே இருக்காங்க. ஆனால் மனுக்கள் வந்து இங்கேருந்து அங்கே ஃபார்வர்டாது, அங்கேருந்து இங்கே ஃபார்வர்டாது, நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் கொண்டு போயிடறாங்க.
இந்த ஆர்டிஐயை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம் ஒரு விஷயத்துக்கு? இப்போ ஒரு விஷயம், ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா ஆர்டிஐயில் வந்து நம்ம அலுவலர்களை திட்டுறதோ, அலுவலர்களை அவங்களோட ஒரு சண்டை போடுற முயற்சியில் போகாமல் நம்ம எப்படி இதை கையாளலாம்? ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே வந்து ஒரு படிக்காத மக்கள் கூட, அதாவது ஆனாவனா எழுத தெரிகிற மக்கள் கூட, ஒரு கையெழுத்து போட தெரியாத மக்கள் கூட சாதாரணமாக ஆர்டிஐ பயன்படுத்த முடியும். ஏன்னா நம்மளுக்கான என்ன தேவையோ அதை 2 கொஸ்டின் உருவாக்கி நம்ம தகவலை கேட்டோம்னா கொடுத்தே ஆகணும். ஒரு மனுங்கிறது நம்ம அப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஆக்சுவலி வந்து அது ஒரு ப்ராசஸாக வந்து எழுத வேண்டியிருக்கு, தொடர்ச்சியாக எழுத வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறனால பெரும்பாலும் வந்து இந்த ஆர்டிஐ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப எளிமையாக வந்து நம்ம சாமானிய மக்கள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை விஓட்ட போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா விஓட்ட ஒரு மனு கொடுக்குறோம். விஓ வட்டாட்சியருக்கு போவார். வட்டாட்சியர் வந்து இல்லை இது என் கண்ட்ரோல் இல்லை, அவர் ஆர்டிஓ வரணும், அப்படி இல்லை ஆட்சியர் தான், மாவட்ட ஆட்சியர் தான் சொல்லணுங்கிற இந்த மாதிரி தொடர்ச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மனு ப்ராசஸ் இப்படி போகும். ஆனால் ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு ஊராட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு அங்கே இருக்கிற ஒரு பிஐஓ இருப்பார், அவர் இன்னொரு ஒன்றியத்துக்கு ஒரு தனி பிஏஓ இருப்பார், இப்போ இங்கே கிராம ஊராட்சி பத்துக்கும் ஒரு பிஏஓ இருப்பார். அப்போ நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைன்னா நம்ம அவர் கண்டிப்பாக 30 நாட்களுக்குள்ளே தகவல் தரணுங்கிறது ரூல். ஓகே, ரூல். மனுவுக்குமே 30 நாளில் பதில் செஞ்சு கொடுக்குறங்கிறது விதிமுறை தான். பட் அடுத்த கட்ட நகர்வுக்கு அதில் போகிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. நம்ம வழக்குக்கு தான் போகணும். அதுக்குன்னு ஒரு சட்டம், நம்ம அடுத்து வந்து போனால் ஒரு நினைவூட்டல் பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் கிடையாது. ஆனால் ஆர்டிஐ என்ன ஸ்பெஷல்னா இந்த 30 நாள் அவங்க கடந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட வந்து நம்ம அப்பீல் போகலாம். இந்த மாதிரி நான் கீழே இந்த அதிகாரிகிட்ட தகவல் கேட்டேன், இவர் தரலை, எனக்கு இந்த தகவலை வாங்கி கொடுங்கன்னு அப்பீல் போகலாம். அடுத்த கட்ட நகர்வாயினர்கள் அந்த அதிகாரி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இந்த 2 பேர் மேலே நம்ம அடுத்த ஆணையம் வரைக்கும் போகலாம். அந்த ஆணையத்தை கண்டு தான் இந்த ஆர்டிஐ மேலே பயம் வருதா இவங்களுக்கு? ஏன்னா துறை ரீதி நடவடிக்கை வந்துடும், இல்லை நமக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டிஐக்கு பதில் தர நினைக்கிறாங்களா? கண்டிப்பாக. இப்போ நம்ம பதிவு பண்ண ஒரு ஆர்டிஐ கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண ஆர்டிஐ ஆணையத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இங்கே வந்து ரேஷன் கார்டு சம்மந்தமாக நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அவங்க டிஎஸ்ஓ போயிட்டாங்க. புது டிஎஸ்ஓ வந்தப்போ நீங்கள் வந்து ஆஜராங்கன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஆணையத்தில் நம்மளோட வழக்கில் நீங்கள் வந்து ஆஜராங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவர் நம்மகிட்ட சொன்னதுன்னா இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, ஆனால் நீங்கள் ஆர்டிஐ போட்டதுனால நான் போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ இந்த பொறுப்பில் இருக்கிறனால எனக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை மல்ல பிரச்சனைகளோ எனக்கு வந்து பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா சொல்லிட்டாங்க இன்னொரு வரை நீங்கள் ஆணையத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கொண்டு நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பிரச்சனை என்னவோ அதை பேசி நீங்கள் வந்து அதை பதிலை கொடுத்து அந்த சகோதரருக்கு முடிச்சிருங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களே நம்மள்ட்ட வந்து சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஆர்டிஐல இதுதான் ப்ளஸ்ஸே நமக்கு. நம்ம அடுத்தடுத்து ஒரு துறை சார்ந்த விஷயத்தை நம்ம ஆணையத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கோம்னா ஏன் தொடர்ச்சியாக அவங்க துறை சார்ந்த அடுத்த ஆணையத்துக்கு வந்துகிட்டே இருக்கீங்க? சரி. அப்போ அப்படிங்கிற போது அவங்களோட இப்போ சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட்டோ அல்லது பதவி உயர்வோ ஏதோ ஒன்று 21 அவங்க திடீர்னு ஆணையர் ஒரு தண்டனையை போடுறாங்க அப்படிங்கிற போச்சா அது உங்களுக்கு ரீமார்க்காக மாறும். சரியான அது என்னன்னா ஒரு மனுங்கிறப்ப அந்த மனு மீது ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஒரு அலுவலருக்கு மனு கொடுக்குறீங்க, அந்த மனு மீது ஒரு நடவடிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமாக ஒரு நினைவூட்டல் பண்ணலாம். அந்த நினைவூட்டலே அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணி ஒரு கோர்ட்டுக்கு போய் தான் உங்களுக்கான நீதியை பெற மாதிரி இருக்கும். ஆனால் ஆர்டிஐ வந்து மேல்முறையீடு, முதல் மேல்முறையீடு, 2வது மேல்முறையீடு ஆணையத்தில் போய் முதல் மேல்முறையீடு, 2வது மேல்முறையீடுன்னு போய் நம்ம அந்த அலுவலருக்கு அந்த ஆணையத்திலே வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். எந்த மாதிரி தண்டனைனா நம்ம துறை ரீதியாக நடவடிக்கை, இவருடைய பொறுப்பை இவர் செய்யலை அப்படிங்கிறதுக்கு இதில் வழிவகை இருக்குது. அதனால தான் அந்த மனுக்களை விட ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷனை விட ஆர்டிஐக்கு ஒரு பவர் ஜாஸ்தியாக இருக்கிறது காரணம் அதுதான். அதனால தான் நம்ம திரும்ப நீங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாரும் இதில் இன்னொன்று என்னன்னா மனுவை வந்து மனுதாரர் தான் எழுதணும், வேற யாரும் ஆர்டிஐ வந்து அதிகாரியை உட்கார வச்சு எழுத வைக்கணும். அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. ஆர்டிஐ சட்டத்தில் இடம். சார் எனக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு இந்த மனுவை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த அதிகார அமைப்பிலையும் இல்லை அலுவலகத்துலையுமே கேட்க முடியாது. சார் எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஆர்டிஐன்னு ஒன்று எழுதணும், நான் சொல்கிறேன் பிரச்சனையை கேள்வியை சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு எழுதி கொடுங்க சொன்னால் எழுதணும். நமக்கு என்னென்ன தகவல் 5-3 அழகாக சொல்லணும், நமக்கு என்னென்ன தகவல் வேணுங்கிறத நமக்கு பொது தகவல் அலுவலரே உட்காந்து நமக்காக எழுதி கொடுப்பார். எழுதிட்டு நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் எழுதிட்டீங்களே நீங்கள் பொதுத்துறை, அப்போ நீங்களே வச்சுக்கிறீங்க, எனக்கு பதிலை மட்டும் அப்படின்னு. அப்போ நீங்கள் பொதுத்தொழில் இல்லைங்க அசிஸ்டன்ட், அப்போ யார் பொது நீங்களே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு பதிலை மட்டும் கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் மனுவை எழுதி நீங்கள் சொன்ன மாதிரி இது மாதிரி வேற ஏதோ சொத்து பிரச்சனை வேற ஏதோ பட்டா பிரச்சனை இருக்கு நான் எழுதி கொடுத்துட்டு இப்படியே எழுதிட்டீங்க கையோட எனக்கு பட்டாயம் கொடுத்தா கேட்க முடியாது, மனுவில் கேட்க முடியாது. சட்டத்தில் இடம் இல்லை. விஷயம் என்னன்னா இதில் ரொம்ப தெளிவானன்னா ஒரு பரிகாரம் தேடணும், என்னுடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தேடணும்னா நீங்கள் மனுவை கொடுத்து நீங்கள் மனுவை அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வழக்கு போட்டு உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மனு ஓகே பெஸ்ட்டு தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா தகவல் பெறணும்னா இல்ல நீங்க கலெக்ட் பண்ணணும். நீங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இப்ப மனுவே நாங்க வந்து ஆர்டிஐல தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்ப மனு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காலவாசம் கொடுத்துட்டு இந்த மனு யார்கிட்ட இருக்குது, என்ன பண்றீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்னென்ன அதிகாரிகள் ஆய்வு பண்ணாங்களா, விசாரணை அதிகாரி யார் யாரை விசாரணை செஞ்சீங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன,
இதையும் நம்ம ஆர்டிஐ தான் கேட்க வேண்டியது கண்டிப்பா, கண்டிப்பா, நீங்கள் மனு கண்டிப்பா. கொடுத்து அதை சரியாக அவங்க கையாளல கிடப்பில் போட்டுருக்காங்கனாலும் அதுக்கும் ஆர்டிஐ தான் யூஸ் ஆகுது. கண்டிப்பா, கண்டிப்பா, இதுக்கு எதுக்கு 2வது முறை போய் வெயிட் பண்ணி ஆர்டிஐ போகணும்னு சொல்லி முதல் முறையே நம்ம ஆர்டிஐயில் போயிடும் அவ்வளோதான். கண்டிப்பா. அதாவது நேராக போகிற பஸ் எதுவும் அதில் ஏறி போயிடும், நாங்கள் மாறி மாறி போகாமல் அவ்வளோதான். அது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு துறைக்கு ஒரு நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம வந்து தகவல்களுக்கு நம்ம ஆர்டிஐ போடுறோம். இப்போ ஒரு ஆர்டிஐ போட்டால் அதுக்கு பதில் வரலன்னா இன்னொரு ஆர்டிஐ அப்படி யாருமே போகிறது கிடையாது. ஆனால் மனுக்களில் நடக்கக்கூடிய நடைமுறையே வேறு. ஒரு மனு போடுறோம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 30 நாள் 45 நாள் 2 மாதம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மனுக்கள் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி மனுக்கள் போட தேவையில்லை. ஒரே ஆள் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ஒரு கூட நிறைய மனுவை தூக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. ஆமாம், ஆக்சுவலி என்ன கூட நிறைய மனுனா ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே மனு தான். பட்டா கிடைக்கணும். அதுக்காக நான் வந்து இந்தந்த ஆபீசர்லாம் சந்திச்சு இவ்வளவு மனு கொடுத்துருக்கேன்னு ஒரு கூட நிறைய கொண்டு வந்துட்டு அங்கே வர. அப்போ ஆர்டிஐ வந்து அப்படி கூட நிறைய கொண்டு போகணும் அவசியம் இல்லை. ஒரு ஆர்டிஐ நம்ம தூக்கி கொண்டு வழக்கா போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். ஒரு பேப்பர் போதும். ஸோ மனுவுக்கும் ஆர்டிஐக்கும் இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்து நம்ம கருதுறோம். அதனால தான் பெரும்பாலும் ஆர்டிஐ வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆர்டிஐயோட சக்தி அதோட பவர் என்னங்கிறத உணர்ந்தீங்க, ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டிஐக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனுக்களெல்லாம் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு ஆர்டிஐலேயே நீங்கள் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் செஞ்சுக்க முடியும். எங்கே கிடைக்குது கொடுங்க அப்படின்னு. சரி, கண்டிப்பாக மீண்டும் ஒரு தகவலோடு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி.